வீரன் அத்தியாயம் 48. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க. விஷமுறிவு குறித்த குழப்பம். கார் கொண்டான் அந்த நகருக்குள் கம்பீரமாக நடந்து செல்ல அவன் பின்னே ராணியும் அதற்கு பின்னே ஆதித்யாவும் நடந்து சென்றனர். அங்கு உள்ளே அரண்மனை வாயிலில் இருந்த மக்கள் பயத்துடனும் பதட்டத்துடனும் அரண்மனைக்குள் இருந்து வெளியில் வந்து கொண்டிருந்தனர். முதலில் ஆண்கள் அந்த அரண்மனையில் இருந்து வெளிவந்து, இல்லை, பாதிப்பு எதுவுமே இல்லை, அனைவரும் வெளியில் வரலாம் என்று அவர்கள் கூறியவுடன் தான் உள்ளே பெண்கள் மற்றும் குழந்தைகள் வெளியில் வரத் தொடங்கினர். அப்போது அந்த குளத்துக்கரை திசையிலிருந்து ஒரு மாணவன் கண்களை கசக்கிக் கொண்டு ராணியின் திசை நோக்கி வந்தான். ராணியை பார்த்தவுடனே, ராணி, நீங்க இங்க என்று அவன் கேட்டவுடன் தான் ராணி அவன் வந்த திசையை பார்த்து, நாங்களும் இங்கு உதவி செய்வதற்காக வந்தோம். என்ன ஆனது, எப்படி இந்த விஷயத்தை நீங்க முறியடிச்சிங்க என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், என்ன எப்படின்னு தெரியல, ஆனா நம்மோட மூத்த 3 ஆசிரியர்களும் ஒரு மர்மமான அசுரனுடன் சண்டை போட்டாங்க. அவன் இந்த இடத்துல இருந்து காணாம போன உடனே தான் இங்க இருந்த விஷமும் மறைஞ்சிச்சு என்றான். என்ன சொல்ற, அரக்கனா என்று அவள் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைந்தார். ஏனெனில் சூரிய சோழர் மற்றும் மருத்துவ மகாகுரு ஆதித்யா மூவருமே ஒரே கருத்தில் நிலையாக இருந்தனர், இந்த விஷம் மர்மமான மூங்கில் மலரின் விஷம் என்று. ஆனால் இப்போது அதற்கு ஒரு அரக்கன் காரணம் என்று கூறினால் அதை எப்படி நம்புவது என்று தெரியாத ராணி, என்ன சொல்ற, நிஜமாவே இது ஒரு அரக்கனால பாதிக்கப்பட்டதா என்று கேட்டார். அதுவும் எனக்கு நிச்சயமாக தெரியல ராணி, ஆனா அந்த அரக்கன் கூட சண்டை போட்ட பிறகுதான் இங்கிருந்து விஷம் மறைஞ்சது, அதை மட்டும் என்னால சொல்ல முடியும் என்றான். சரி, ஆசிரியர்கள் எங்கிருக்காங்க என்று ராணி கேட்டாள். பிறகு அந்த மாணவன் அந்த குளத்தின் கரையை நோக்கி கண்களை காட்டினான். ராணியும் கார் கொண்டானும் அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றனர். அவர்கள் பின்னே ஆதித்யாவும் சென்றான். ராணி குளத்துக்கரையை நெருங்க அவருக்கு இருவரின் மோசமான அழுகை சத்தங்களும் ஏக்கமான குரல்களும் கேட்டன. என் மகள், என்னுடைய ஒரே மகள் என்னை விட்டு சென்று விட்டாள் என்று அந்த நகரின் அரசன் ராணியை பார்த்து அழுது கொண்டிருந்தான். அரசே, நீங்க இப்படி அழலாமா? நீங்களே இப்படி உடைஞ்சு போயிட்டா மற்றவங்க மனதை எப்படி தேற்றுவது? நாம ஏதாவது செய்யலாம், கண்டிப்பா உங்க மகளை காப்பாத்தலாம் என்று தளபதி ஆறுதல் கூறினார். தளபதி கூறிய ஆறுதல் அரசருக்கு சிறிது தெம்பை கொடுத்தது. நாம் இவ்வாறு இருந்தால் மக்கள் நிச்சயமாக மிகவும் பயப்படுவார்கள் என்று கண்களில் வடிந்த நீரை துடைத்தவன் வனராஜனை பார்த்து, ஆசிரியரே, நீங்கள்தான் அவனுடன் வெகு நேரம் சண்டையிட்டீர்கள். யார் அவன்? எதற்காக என் மகளை கூட்டிச் சென்றான்? உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்குமே. எனக்கு ஆறுதல் கூறும் விதமாக ஏதாவது ஒரு நற்செய்தியை கூறுங்களேன் என்றான். அதே நேரம் அங்கு ராணி மற்றும் கார் கொண்டான் அவர்கள் பின்னே ஆதித்யாவும் வந்தனர். பின்னிலிருந்து ஒரு பெரிய உருவம் பெரிய கத்தியுடன் வருவதை பார்த்த அரசர், இது கார் கொண்டானா என்றார். ஆசிரியர் கார் கொண்டானா? மன்னிக்க வேண்டும் அரசே, நான் இங்கு வர தாமதமாகிவிட்டது. நான் பயிற்சியில் இருந்ததால் இது கேள்விப்பட்டு இங்கு வருவதற்கு எனக்கு நேரமாகிவிட்டது என்றான். ராணி வனராஜனை பார்த்தார், கார் கொண்டானையும் பார்த்தார். ஆனால் கார் கொண்டானுக்கு பின்னிருந்த ஆதித்யாவை அவர் கவனிக்கவில்லை. அவர் அரசர் பக்கம் திரும்பி, கவலை வேண்டாம் அரசே, கண்டிப்பாக எங்களால் முடிந்ததை நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம். உங்களுடைய மகளை கண்டுபிடிக்க எங்களுக்கு சிறிது கால அவகாசம் கொடுங்கள். எப்படியும் அது எதற்கு என்று நான் கண்டுபிடிக்கிறேன் என்றான். அரசர் அங்கிருந்து வனராஜனுக்கு நன்றி தெரிவித்து தடுமாறிக்கொண்டே அரண்மனை நோக்கி சென்றார். அரசர் சென்றவுடனே தளபதி அங்கு நின்றவர்களை பார்த்து, எங்களுடைய அரசருக்கு அவருடைய மக்கள் மீது பெரிய அன்பு உண்டு. அவர் கேட்டது எதுவாக இருந்தாலும் செய்து கொடுப்பார். திடீரென அவர் மகள் இருந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கூறி அவனும் தலையை அசைத்துவிட்டு சென்றான். இதை அனைத்தையும் கேட்டு ஆதித்யா தன்னுடைய ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் கல்லாக இருக்கும் அந்த சிறிய பெண்ணை பார்த்தான். எப்படி இவர்களை காப்பாற்றுவது? அந்த பெண்ணை காப்பாற்றணும்னா மர்மமான மூங்கில் புனித மலரை வெளியில கொண்டு வரணும். என் உலகத்திலிருந்து அது வெளியில வந்துச்சுன்னா உயிர் பிழைக்கும். அதே நேரம் இது இருக்கிற இடம் அந்த அரக்கிக்கு தெரிஞ்சிடுமே என்று அவன் ஆன்ம கடலுக்குள் நின்று அதை பார்த்து கொண்டிருக்க, அப்போது, விதன், நீ என்ன பண்ற என்ற ஒரு குரல் வந்தது. அது வனராஜனின் குரல். அதை கேட்ட சுயநினைவுக்கு வந்த விதன், இல்ல, சும்மாதான் இவங்க கூட இங்க வந்தேன் என்று அங்கு சுற்றி பார்த்தான். அதை கேட்ட காரகன், என்ன, அந்த பொடி பையன் இங்கேயும் வந்திருக்கானா என்று கார் கொண்டான் பின் நின்ற விதனை பார்த்து கோபமாக கேட்டான். உடனே ராணி, அதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதுக்கு பதில் சொல்ல முடியுமா என்று வனராஜன் பக்கம் திரும்பி ராணி கேட்டாள். என்ன சந்தேகம் உனக்கு என்று வனராஜா ராணியிடம் கேட்க, என்னையும் ஆசிரியர் கார் கொண்டானையும் தலைமை ஆசிரியர் தான் இங்க அனுப்பி வச்சாரு. இங்க இருந்த விஷத்தை அவ்வளவு எளிதில் யாராலையும் கட்டுப்படுத்தவும் முறியடிக்கவும் முடியாது. அப்படி இருக்கிறப்ப நீங்க எப்படி இதை செஞ்சீங்க என்றாள். அதை கேட்ட கரகன், ராணி, என்ன சொல்ல வர? எங்க மேலேயே நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வரியா என்றார் கரகரக்கும் குரலில். உடனே ராணி,
நான் அப்படி சொல்ல வரல. நீங்க என்ன செஞ்சீங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கலான்னு தான் ஆசைப்படுறேன் என்றார். அப்போது வனராஜன், உனக்கு ஏன் இந்த சந்தேகம்? அது எங்க மேல வர்றதுக்கு என்ன காரணம் என்றார். இல்ல, மருத்துவ மகாகுரு திரும்ப நகருக்கு வந்துட்டாரு. அவரோட ஆலோசனைப்படிதான் நாங்க இங்க விஷத்தோட தன்மையும் விஷத்தை வெளியிடும் அந்த விசேஷ தீய மர்மமான மூங்கில் மலரையும் காணலாம்னு வந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க அழிச்சிட்டீங்க. அதுதான் எப்படின்னு எனக்கு தெரியல. அதை தெரிஞ்சுக்க தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் என்றார் ராணி. என்ன சொல்ற நீ? நாங்க எதையுமே அழிக்கலையே என்றான் வனராஜா. அதை கேட்ட கார்கொண்டான், என்ன, எதையும் நீங்கள் அழிக்கவில்லையா? அப்புறம் எப்படி இங்கிருந்து அந்த கொடிய விஷம் நீங்கியது என்றான். அதற்கு அங்கிருந்த மாணவர்களில் ஒருவன், அது ஒரு மூங்கில் செடியிலிருந்து வந்த மணியோசையும் நறுமணம்தான் இங்கிருந்த விஷத்தை நீக்கியது என்றான். அதை கேட்ட ராணியும் கார்கொண்டானும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு, என்ன சொல்றீங்க? அந்த மரமே விஷத்தை நீக்கிச்சா? இது நம்பவே முடியலையே. அதை அழிச்சாதான் இங்க பரவும் விஷத்தை தடுக்க முடியும்னு மருத்துவ மகாகுரு சொன்னாரு. ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க. சரி, அந்த மரம்தான் எங்கே என்றான் கார்கொண்டான். உடனே வனராஜா அவரிடம், கார்கொண்டான், உனக்கு பல சந்தேகங்கள் இருப்பது எனக்கு தெரியும் என்று கூறிய வனராஜா அவரிடம் அனைத்தையும் கூறத் தொடங்கினார். அதை கேட்ட கார்கொண்டான், என்ன, அப்படியா நடந்தது? அரக்கன் எங்கிருந்து திடீரென வந்தான்? ஆனால் அவன் அதை காப்பாற்றினானா என்று அவர் கூற அவன் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தான். கடைசியாக கார்கொண்டான், அந்த மூங்கில் மலரிலிருந்து வரும் உயிர் சக்தியை அடைவதற்காகத்தான் அவன் வந்திருக்க வேண்டும். இருக்கட்டும், இங்கு இவ்வளவு பெரிய பள்ளம் வருவதற்கான காரணம் என்ன என்று கார்கொண்டான் கேட்க, அவதான் ராட்சசி. அவளும் அந்த மர்ம மரத்தை அடைய முற்பட்டாள். ஆனால் அதற்குள் அந்த அரக்கன் அதை கொண்டு சென்று விட்டான் என்று கூறினார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்க சிறிது விலகியிருந்த தியாகு மட்டும் யோசனையில் இருந்தார். ஒரு அரக்கன், அது மட்டுமில்லாமல் தாவர அரக்கன் எவ்வாறு வாழ்நுட்பங்களை அறிந்திருந்தான் என்பதுதான் அவனது சந்தேகம். தனியாக யோசித்துக் கொண்டிருக்கும் தியாகுவை பார்த்த கார்கொண்டான், ஆசிரியரே, என்ன யோசனையில் இருக்கிறீர்கள் என்றாள். அதற்கு தியாகு, வந்தது அரக்கனாகத்தான் நிற்க வேண்டுமா என்று கூறினார். அவன் கூறிய பதிலை கேட்ட அனைவரும், என்ன சொல்றீங்க? அப்படின்னா வந்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்றனர். அப்போது ஆதித்யாவின் உடலில் முடிகள் சிலிர்த்தன. ஐயையோ, என்ன திடீரென இவர் இப்படி குண்டு தூக்கி போடுறாரு? ஒருவேளை வந்தது ஒரு மனுஷங்கிறது கண்டுபிடிச்சிட்டாரா என்று அவன் கண்கள் மின்ன அவரை பார்க்க, அதற்கு தியாகுவோ தன் வாளை உருவியவன் கண்களில் ஒரு கொடூரமான புன்னகை வரவழைத்து அங்கிருந்த அனைவரையும் பார்த்தார். அங்கிருந்தவர்களும், என்ன செய்ய போறாரு, எதற்கு இந்த விபரீத முடிவு என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கார்கொண்டான் மீது அவர் பாய்ந்தார். கார்கொண்டானோ, ஆசிரியரே என்று கூடியபடி தன் முதுகிலிருந்த கத்தியால் அவரது வாளை தடுத்து நிறுத்த, ஆனால் கார்கொண்டான் அந்த தாக்குதலில் 4 அடி பின்னோக்கி தள்ளப்பட்டான். தன் வாளை நீட்டி இறக்கிய கார்கொண்டான், ஆசிரியரே, என்ன செய்றீங்க, எதற்கு என்னை தாக்குறீங்க என்றான். நான் தாக்கும் இந்த ஒரு தாக்குதலை தடுக்க உனக்கு எப்படி இருந்தது என்றார். இது என்ன கேள்வி? உங்களோட பலம் என்னோட பலத்தை விட பல மடங்கு உயர்ந்தது. என்னால் எப்படி உங்களோட பலத்தை எளிதாக தடுத்து நிறுத்த முடியும் என்றார். அப்போது அங்கிருந்தவர்களுக்கு தியாகு என்ன சொல்ல வருகிறான் என்று புரியவில்லை. வனராஜன், என்ன சொல்ல வரீங்க, தெளிவா சொல்லுங்க என்றான். அதற்கு தியாகு, அந்த அரக்கன் என்னிடம் சண்டையிட்டதை கவனித்தாயா? நமது கார்கொண்டான் என்னால் தாக்கும் வாளை கூட எதிர்த்து நிற்க போதுமான பலம் இல்லை. ஆனால் அந்த அரக்கன் என்னுடைய நுட்பத்தை எளிதாக தடுத்தான். அதை யாருமே கவனிக்கலையா என்றார். அப்போதுதான் வனராஜனுக்கு, ஆமா, அவன் கந்திரமான சில வாழ்வித்தைகளை காட்டினான். மர அரக்கனால் எப்படி இதுபோன்ற நுட்பங்களை வெளிப்படுத்த முடியும்? அது சாத்தியமில்லையே என்றான். கார்கொண்டான், சாத்தியமில்லை, ஆனால் நான் கேள்விப்பட்ட வரையில் அது சாத்தியம். ஏனெனில் அவன் ஒரு அரக்கன் அல்ல, மனிதன் என்றான். அதை கேட்ட காரகன், மனிதனாக பல வாய்ப்புகள் இருக்கு. அவன் கைகள் என்னதான் அந்த மூங்கில் மரம் போல் காணப்பட்டாலும் அந்த கைகள் செயல்பட்ட விதம் அனைத்துமே மனிதனின் கை போன்றதுதான். நான் இதை ஒப்புக்கொள்கிறேன். ஆசிரியர் தியாகு சொல்வது உண்மைதான் என்று கூறினான். அப்படின்னா அது யாரா இருக்கும்? இந்த மாதிரி அசுர சக்தி படைத்த மனிதன் இங்கே உலகில் யாருமே இல்லையே. அது போன்ற சக்திகள் எதுவுமே இப்போது வெளிப்பட்டதே கிடையாதே என்று கேட்க, எனக்கும் அது பற்றி தெரியவில்லை.
இதை நாம் தலைமை ஆசிரியர் மற்றும் மகா குருக்களிடம்தான் இதற்கான பதிலை பெற முடியும். சரி, அப்படியெனில் உடனே நாம் நமது நகரை நோக்கி புறப்படலாம் என்று கார்கொண்டான் கூற, வனராஜன், இங்கு நம்மில் யாரேனும் ஒருவர் பொறுப்பை எடுத்து இந்த நகரை பழைய நிலைக்கு கொண்டு வர வேண்டும். யாரை இங்கு விட்டு செல்வது என்று வனராஜன் கேட்கும்போது, கார்கொண்டான், ராணி இங்கே இருக்கட்டும். ராணி மற்றும் அந்த புதிய மாணவரும் இங்கிருந்து அவருக்கு காண உதவியை செய்துவிட்டு வரட்டும் என்று கூறினான். அதை கேட்ட வனராஜா, இல்லை, இந்த மாணவனை இன்னும் நாம் பள்ளியில் மாணவனாக சேர்க்கவில்லை. இன்னும் அவன் பயிற்சி வகுப்பில்தான் இருக்கிறான். அப்படி இருக்கையில் அவனை எப்படி நம் பள்ளி சார்பாக எங்கிருக்க சொல்வது? இது சரியல்ல என்றார். இங்கு வேறு மாணவர்கள் யாரும் இல்லை. உங்களுக்கே தெரியும், எந்த மாணவன் காரகன் கூட 2 முறை வெற்றி பெற்றதாக நான் கேள்விப்பட்டேன். அதை நீங்கள் கண்ணால் பார்த்தீர்கள். அப்படி இருக்கையில் இவன் ராணியுடன் இங்கிருந்தால் இருவரும் இங்கே வேறு ஏதேனும் பிரச்சனை வந்தால் சமாளிப்பார்கள் என்றான் கார்கொண்டான். ஆனால் வனராஜா இன்னும் ஆழ்ந்த யோசனையிலேயே தலை சாய்ந்து நிற்கும் நேரத்தில், தியாகு, இன்னும் ஒரு போட்டியில் அவன் போட்டியிட வேண்டும். அவ்வளவுதானே, இங்கு அதையே நடத்திவிடலாம் என்று கூறினான். அதை கேட்ட அனைவரும் முகம் வெளிர, என்ன, இங்கு ஏற்கனவே இந்த இடம் தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கு, இங்கு மீண்டும் ஒரு போட்டியா? வேண்டாம் என்றான் வனராஜன். அதற்கு தியாகு, அப்படின்னா கார்கொண்டான் சொல்வதை கேள் என்றார். உங்களுக்கும் அந்த மாணவன் மீது நம்பிக்கை இருக்கா என்று வனராஜன் கேட்க, இல்லை, எனக்கு கார்கொண்டானின் மீது நம்பிக்கை இருக்கு என்றார். ஏனெனில் கார்கொண்டான் பார்வையில் எப்போதுமே ஒரு பலசாலியை எளிதாக அடையாளம் காட்டிவிடுவான். அவன் தேவையில்லாமல் பலம் குறைந்தவர்கள் கூட மோத மாட்டான். பலம் அதிகமானவர்கள் கூட மோத மாட்டான். தேவைப்பட்டால் மட்டுமே அவன் பலம் அதிகம் உள்ளவர்களுடன் மோதுவான். அவன் இயல்பாகவே ஒருவரின் பலத்தை கணிக்கும் திறன் இருந்தது. அதை முன்பே அறிந்திருந்த தியாகு, கார்கொண்டான் திடீரென ராணி மற்றும் விதன் இருவரும் இந்நகரில் இருக்கட்டும் என்று கூறியதை புரிந்து கொண்டான். ஆகையால் தான் அவர் வனராஜனுக்கு இவ்வாறு கூறினார். அப்போது காரகன், சரி, ஒத்துக்கொள்கிறேன் என்றான். அதை கேட்டு வனராஜன், என்ன, அவன் இங்கு ராணியுடன் நகரில் இருக்கவா என்று கேட்க, இல்லை, 3வது போட்டியை இங்கு நடத்துவதற்கு நான் ஒத்துக்கொள்கிறேன் என்றான். அப்போது வனராஜன், இல்ல காரகா, ஏற்கனவே நீ 2 முறை அந்த மாணவனிடம் உனது பலத்தை காட்டிவிட்டாய். அதில் 2 முறையும் அவன் வெற்றி பெற்று விட்டான். இனி நீ அவனுடன் மோதுவது சரியாக இருக்காது. என்ன கூறுகிறீர்கள்? நான் அவனிடம் தோல்வி அடைந்து விட்டேன் என்றான் காரகன் கோபமாக. அதற்கு வனராஜன், இல்லை, நீ வைத்த சோதனைகளை அவன் ஜெயிச்சிட்டான்னு தான் சொல்றேன். அதுக்கு நீ தோத்துட்டு அர்த்தமில்ல என்றான். தியாகு உடனே, வனராஜன், இங்கு பேசிக்கொண்டே நேரத்தை வீணடிப்பது வீண். ஒன்று, அவனை இங்கு விட்டுவிட்டு வாருங்கள், இல்லையா போட்டியை நடத்துங்கள். 3வது போட்டியில் அவன் வெற்றி பெற்றவுடன் அவன் இங்கிருக்கட்டும் என்றார். உடனே வனராஜன், இல்ல ஆசிரியர், இப்போது இந்த போட்டியை இங்கு நடத்த என் மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏற்கனவே இங்கிருக்கும் மக்கள் அனைவரும் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறார்கள். இந்த வேளையில் இந்த போட்டியை இங்கு நடத்துவது நல்லதாக இருக்காது. அதனால் என்று கூறிய வனராஜன் ராணி மற்றும் விதனை பார்த்து, சரி, சில தினம் இங்கு தங்கியிருந்து இவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்துவிட்டு வாருங்கள். அப்புறம் விதன், உன்னை இன்று முதல் சூரிய சோழன் பள்ளியில் மாயமந்திர பிரிவின் கீழ் ஒரு மாணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அதை கேட்ட காரகன், வனராஜரே, என்ன சொல்றீங்க என்று கேட்க, வனராஜன் காரகனை பார்த்து, இதில் நீங்கள் தலையிட வேண்டாம். அவன் பயிற்சி தேர்வுக்கு வந்தது மந்திரமாயா துறைக்குத்தான். அந்த துறை எனது கீழ் இருக்கும் துறை. ஆகையால் நான் 2 போட்டியில் அவன் மோதியதை வைத்து நான் அவனை இப்போது மாணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். அவர் கூறியவுடன் காரகனால் எதுவும் பேச முடியவில்லை. காரகனுக்கும் மந்திர சக்திகள் தெரிந்தாலும் அவன் இருக்கும் பிரிவு விஷப்பிரிவு. ஆகையால் அவன் மாயமந்திர துறையின் முடிவுகளை எடுக்க முடியாது. வேறு வழியில்லாமல் அவன் கோபமாக அங்கிருந்து நடந்தான். அவன் பின்னே சில ஆட்களும் அங்கிருந்து புறப்பட்டனர். பிறகு கார்கொண்டான் ராணியை பார்த்து, ராணி என்று கூறி ரகசியமாக அவளை பார்த்து கண் சிமிட்டினார். சரி, பார்த்துக்கோங்க என்று கூறி கார்கொண்டான், வனராஜன் மற்றும் தியாகு மேலும் சிலர் அங்கிருந்து புறப்பட்டனர். ராணி கார்கொண்டான் என்ன சொன்னான் என்பதை புரிந்து கொண்டார். அதாவது விதனை பற்றி தெரிந்து கொள்வதுதான் அவர் சூரிய சோழனிடமிருந்து அனுப்பிய செய்தி. ஆகையால் அதை இந்த நாட்களில் நீ எளிதாக தெரிந்து கொள்வாய் என்று சொல்லிச் சென்றார். விதன் ராணியிடம், அப்படியென்னா நான் இப்ப சூரிய சோழன் பள்ளியில் ஒரு மாணவன், மாய மந்திரத் துறையில் 1ஆம் ஆண்டு மாணவன், அப்படித்தானே என்று ஆர்வமாக கேட்டான். ராணி கைகளை கட்டிக்கொண்டு, ஆமாம், இன்று முதல் நீ பள்ளியின் மாணவன்தான் என்று கூறினார். ஆனால் காரகன் அந்த நகரிலிருந்து புறப்படும் வரை
அவன் மனதில் விதினை பற்றிய பல சிந்தனைகள் வந்து சென்றது. எப்படி மூவரும் இங்கு வந்தார்கள்? விஷத்தாக்குதல் அதிகமாக இருந்தது. சில மணி நேரத்திற்கு முன்புதான் அந்த விஷத்தின் தாக்குதல் குறையத் தொடங்கியது. அப்படி இருக்கையில் இவ்வளவு விரைவாக இங்கு வருவது என்பது சாதாரண காரியம் அல்ல. வனராஜனிடம் இருக்கும் சக்தி அளவுக்கு அவர்களிடம் சக்தி இல்லை. என்னவாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே காரகன் மற்ற அனைவருடன் நகரிலிருந்து புறப்பட்டான்.